பரம ஏழையையும் கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி 2வது வெள்ளிக்கிழமை இந்த மகாலட்சுமியை வழிபடும் போது செல்வ செழிப்பும் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும். ரொம்ப எளிமையான மகாலட்சுமி வழிபாடை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமியை வழிபடுறதுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். அதுவும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபடும் போது ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடும் போது நமக்கு செல்வம் சேரும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். இப்போ மகாலட்சுமி எப்படி வழிபடணும்னு பார்க்கலாமா? வியாழக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையை சுத்தம் பண்ணி வச்சிடணும். வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வழிபடணும் முதல்ல. அப்புறமா வெள்ளிக்கிழமை காலையிலே கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமியை அதில் வாசம் செய்யும். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை இந்த நாளில் வாங்கி வைக்கலாம். காலையிலே நல்லா மஞ்சள் நீர் தொளிச்சு வாசலை நல்லா மொழுகிட்டு நல்லா தாமரை கோலம், நல்லா கோலம் போடணும். அரிசி மாவால் கோலம் போட்டு சுவாமி படம், மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. தாமரை பூ கிடச்சின்னா அதையும் வச்சு வழிபடுங்க. இல்லைன்னா சாமிக்கு யூஸ் பண்ணுற வாசனை உள்ள மலர்களும் வச்சுக்கலாம். அப்புறமா ரொம்ப சிறப்பாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மகாலட்சுமிக்கு ஏலக்காயில் மாலை போடுங்க. அது ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள். வாசனையான பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைங்க, பால் சம்மந்தமாக எதுனாலும் வைங்க. அப்புறம் அந்த நாளில் குங்கும அர்ச்சனை மகாலட்சுமிக்கு 108 போட்டிகள் சொல்லி பண்ணுங்கள். மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி ஒரு எளிமையான வழிபாடை நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பண்ணும்போது ஏழை கூட பணக்காரராக மாறுறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது இந்த ஆடி 2வது வெள்ளிக்கிழமை பண்ணுறது இன்னுமே சிறப்பு. இதிலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.